வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. அண்ணா, திருமணம் செய்து 2 ஆண்டுகள் ஆகிறது. அஷ்டம சனி காலத்தில் திருமணம் ஆனது உண்மையாக சொல்ல வேண்டும். திருமணமானது உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் 3 மாதம் மட்டுமே இணைந்தோம். தற்போது பிரிந்து வாழ்கிறோம். பெண் குழந்தை உள்ளது. இந்த பெண் குழந்தை நீங்க வந்து வேலுண்டு வினை இல்லை பிரதர். எப்பயுமே அடிக்கடி நம்ம சொல்ற விஷயம், அஷ்டம சனியில திருமண விஷயங்களை பிளான் பண்ணும்போது தயவு செய்து 6-8 அஷ்டம சனியில முடிஞ்சா கல்யாணமே பிளான் பண்ணாதீங்க, சரியா வராது. இதுல 6-8 தசா புக்திகள் இல்லாத நிலையில வேற மாதிரியான செப்பரேஷன் மாதிரியான விஷயங்கள் வரும். 6-8 தசா புத்திகள் இருக்கு, பாபத்துவ நிலையில இருக்கு அப்படின்னாக்கா கோர்ட்டு கேஸ்ன்னு போய் பிரியக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு சிலருக்கு குருதச சுக்கர புக்தி மாதிரியான அமைப்பு, ஒரு சிலருக்கு வந்து சுப பிரிவா பிரிஞ்சிருப்பீங்க. அதாவது வேலை காரணமா ஒருத்தர் வெளியே இருக்கிறாருங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வெகு சிலருக்கு இருக்கக்கூடிய விஷயம். ஆனா எல்லாருக்கும் அப்படி இருக்கா? இல்லை. ஏன்னா இப்ப இருக்கிற கலாச்சாரம் எடுத்தோம் கவித்தோம்ல எல்லாம் முடிவு பண்ணுவோம், அப்புறம் அம்மாட்ட போயிருவோம், அப்பாட்ட போயிருவோம்ல. அப்ப அந்த அமைப்புகள்ல அஷ்டம சனியின் தாக்கம் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில இம்பேக்ட் கொடுக்கும். வருமானம், வேலை சார்ந்த விஷயங்கள்ல. இரண்டாவது நட்பு, மூன்றாவது நபரின் தலையீடுன்னு காதல் விவகாரங்கள்ல கொண்டுட்டு வருங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அமைப்புகள்ல தான் இந்த தன்மை நீடித்து இருக்கு. அப்ப அஷ்டம சனியில கல்யாணம் பண்றவங்களே இல்லையாங்க. நானே கல்யாணம் பண்ணி அதை ஒரு வீடியோ, நானே வந்து கல்யாணம் வந்து இது பண்ணி அதை ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க விஷயங்கள் கொடுத்துருக்கேன். நீங்க போல. ஆனா ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணி வேற நாட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் நான் தான் சொன்னேன். அப்போ எந்த இடத்துல எந்த விதமான பங்கங்களும் இல்ல. அஷ்டம சனி, ஜென்ம சனி வருது. 6-8ஆம் அதிபதி தசை வரக்கூடாது. குரு தசையில சுக்கிரன் புத்தி வரக்கூடாது. லக்னத்துக்கு ஆகாத அமைப்புகள் இருக்கக்கூடாது. சஷ்டாஷ்டகம் இருக்கக்கூடாது. மாரக அமைப்புகள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்து தான் திருமண அமைப்பை ஒரு 5 வருஷத்துக்கு பொறுத்துரும். அதுக்கப்புறம் புரிதலின் அடிப்படையில அவங்க போவாங்க. குறிப்பா 7ஆம் பாவகம் கெட்டு போச்சுன்னா சுத்தமா அப்படியே கல்யாணத்தை 30 வயசுக்கு மேல பண்ணுங்கன்றதெல்லாம் இந்த விதியின் அடிப்படையில சொல்றதுதான் பிரதர். அப்ப அஷ்டம சனின்னு வந்தா எல்லாத்தையும் கெடுக்கும், எப்பயுமே கெடுக்கும். இப்ப சிம்மராசிக்காரங்களை, கன்னிராசிக்காரங்களை போட்டு படுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்? கண்டக சனி, அஷ்டம சனின்ற தன்மை. அதே மாதிரி ஜென்ம சனி அமைப்புகள்ல மீன ராசிக்காரங்களும் மேஷ ராசிக்காரங்களுக்கும் கடுமையான அழுத்த அமைப்புகள், விரை அமைப்புகள் இப்பயே ஸ்டார்ட் ஆகும். இதுதாங்க சனி பகவான். கோச்சார சனி பகவான் கெடுபலன் அமைப்புகளை கொடுத்து தான் வாழ்க்கைனா என்னன்னு கத்துக் கொடுப்பாரு. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.